எனக்கு இன்னும் நீட்டு கை வேணும். இந்த வண்டி லோகரித்மிக் வீட்டுக்குள்ள போகுது. இதுக்குள்ள என்ன இருக்கும்? கண்டிப்பா நல்ல விஷயம் இருக்காது. நான் அதை கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு மிஸ்டர் விக், வந்து வாங்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை வந்துட்டேன். ஆடா என்னடா இது, இதுக்கப்புறம் ராத்திரியில கம்மியாக தானே சாப்பிடணும். என்னதுடா இது, நான் எதையுமே ஆர்டர் பண்ணவே இல்லையே. சரி உள்ள போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். அப்படி என்ன இருக்குன்னு தெரியலையே. அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். என்னது போனா? இன்னொரு போனா? இங்க யாரும் இல்ல. வர வர மனப்பிராந்தி ஜாஸ்தி ஆயிடுச்சுடா. நல்ல வேலை மாட்டி இருப்பேன். ஒரு நிமிஷம். இது என்ன மோடுன்னு பாப்போம். வாவ், இது சூப்பரால இருக்கு. இவ்வளவு ஸ்டைலா வார்த்தை வெட்டுறது நான் ஒருத்தரா தான் இருக்கும். அச்சோ, இது நடக்க கூடாது. இதுக்கு முன்னாடி வாங்கின போன்லயே நாங்க செத்துருப்போம். மறுபடியும் இன்னொரு போனை நான் அண்ணன்கிட்ட சொல்லணும். இது எப்படி எனக்கு வந்தது? நான் தான் எந்த ஆர்டருமே பண்ணவே இல்லையே. ஹலோ, யார் அது? என்ன மயில் பாஸ்? ஓஹோ, அப்படின்னா இது உங்களோட வேலை தானா? வந்துச்சா இல்லையா? பழைய போனை தான் நீ எரிச்சிட்டியா, அதனாலதான் உனக்கு புது போன் வாங்கி கொடுத்துருக்கேன். நிஜமாவே அது ஸ்மார்ட் போன் கிடையாது, ஆனா அதை விட விலை உயர்ந்தது. அதனால உன் சம்பள பணத்துல இருந்து நான் இதை பிடிச்சிருவேன். என்னது, என்ன சொல்றீங்க பாஸ்? இதுக்கெல்லாம் உங்களுக்கு யார் பாஸ் பர்மிஷன் கொடுத்தது? ஒரு நாள்ல ஒவ்வொரு செகண்டும் நான் சொல்றத கேட்டுக்கோ. அந்த போன் உன்னை விட்டு எங்கேயும் போகவே கூடாது. பாக்கெட்ல எப்போதுமே இருக்கணும். புரிஞ்சுதா? நான் சொல்றத மட்டும் நீ கேட்கலாம், அவ்வளவுதான். போய் உன் வேலையை பாரு. புரிஞ்சிருச்சு. இதோ இப்பவே போற பாஸ். ஆட ஷாக், ஏன்டா இந்த வேலைக்கு வந்தேன்னு இருக்குடா ஐயாப்பா. எதுக்காக அந்த ஆளு என்னை இப்படி படுத்தி எடுக்கிறான்? இதுக்கப்புறம் நான் எப்படிதான் வாழ போறனோ? நைட்டு நான் சாப்பிட்டது இப்போ வரைக்கும் என்ன பிடிச்சி ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருக்கு. இதோ வந்துவிட்டேன். இல்லடா, நீ ரெடியா? ரெடி, வார்ம் அப் பண்ணிக்கிறேன். இந்த சரித்திரத்துல என் பேர் வர வேண்டாமா? மாட்டிக்கிட்டேன். அறிவு கட்டவனே, உள்ள போனியா இல்லையா? இது ஏதாவது கிடைச்சதா? இல்ல, ஆனா அது இங்கதான் எங்காவது இருக்கணும். ஹேய், நான் இதுதான் சொன்னேன். இதை எப்படி ஆன் பண்றது? ஹலோ, உங்களுக்கு சேவை செய்வது எங்களுக்கு முக்கியமானது. வாடிக்கையாளர் சேவை மையத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தயவு செய்து லைனில் காத்திருக்கவும். அத கட் பண்றா, எனக்கு பயமா இருக்குடா. சரி சரி. நீங்கள் இங்க இருந்து முதல்ல கிளம்பலாமா? நீங்கதான் மிஸ்டர் வாங் சைனா? உங்க பேரை நான் சரியா சொன்னா? நான் வீடியோ கால்ல கால் பண்ணிருக்கேன். முதல்ல அந்த போனை ஆஃப் பண்ணி தொலைக்கிறியாடா? சரி சரி, ஆஃப் பண்ணிட்டு வாடா, முதல்ல இங்க இருந்து கிளம்பலாம். முடியலடா. இது சும்மாவே இருக்காதா? அத முதல்ல என்கிட்ட குடுறா. என்ன இப்பதான் உனக்கு போன் எடுக்க டைம் இருந்ததா? யாரு இதப்பா? உங்க அம்மா என்னோட போனு அத ஒடுக்கு மரியாதையா என்கிட்ட கொடுத்துடுறா. இங்க இருந்து என்னோட கண்ணு எங்க போச்சு? போன கீழே வச்சிடுறா. சரி சரி, அவன்கிட்ட கொடுத்துடு. ஆஹா, வலிக்குதே. உங்களை தப்பிக்க விட மாட்டான்டா. அப்படியே திமிரு பிடிச்ச கரடிகளா நின்னுங்கடா.
ஹலோ யாரு? நான் எப்போ ஃபோன் பண்ணாலும் பிஸியாவே இருக்கு. நீ எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருப்ப, நான் பில்ல கட்டணுமா? பாஸ் இந்த மொபைல் கரடி கையில இருந்து. என்ன பேசிட்டு இருக்க நீ? முதல்ல போய் அதுங்களை பிடிச்சிட்டு வா. பணமாவது நம்ம சம்பாதிக்கலாம். அதை பிடிச்சிட்டு வந்தனா நீ எப்போதும் கேட்கிற சம்பளத்தை நான் கொடுத்துறேன். நிஜமாமா? நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்? இப்பவே புடிச்சு காட்டுற பாருங்க. நீங்க ஒண்ணு கவலையே படாதீங்க. என்னோட வேலையை நான் இப்பவே ஆரம்பிக்கிற பாருங்க. அதுல யாரா பேசுனது? டேய் அண்ணா, அது சத்தம் போடுற மிஷின் எனக்கு பிடிக்கவே இல்ல. வெளியே வாங்க, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் இருக்கீங்களாடா? எப்பவும் நீங்க ஒரே இடத்துலயாடா ஒளிஞ்சிட்டு இருப்பீங்க? ஓடுறா தம்பி. ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. டேய் அண்ணா, இப்போ நம்ம என்ன பண்றது? விட்றா தம்பி. இப்போ 2 பேரும் எங்கடா ஓடுவீங்க? எங்கேயும் உங்களால ஓட முடியாதுடா. நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னைய பெரிய பணக்காரனாக போறீங்க தெரியுமாடா? ஹலோ, நான் தான் விக்கு பேசுறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்னது? உங்ககிட்ட ப்ராப் 84 பத்தி பேசுறதுக்காக கால் பண்ணிருக்கேன் சார். இதுக்காகனா நம்ம நாட்டுல வேட்டையாடுறதை தடுக்கிறதுக்காக. சீக்கிரம் மேல சொல்லியா. நம்ம நாட்டை பாதுகாப்பா வச்சுக்கணும்னா மிருகங்களோட விஷயத்தை சொல்லுப்பா. வச்சுக்கணும். வேட்டைக்காரங்க மோசமா என்னையா திரும்ப அதே பேசிக்கிட்டு இருக்க? நீ யாருக்கு கால் பண்ணிருக்கன்னு தெரியுதா? யாருக்குடா வச்சுக்கிறீங்க? இவங்கள போட்டு தள்ளுறத விட எனக்கு வேற என்னடா பெரிய வேலை இருக்கு. இப்ப வந்துட்டா இன்னும் சின்ன வயசுல மறுபடியும். வணக்கம் சார், நாங்க இம்பல்ஸ் மார்க்கெட்டிங் நெட்வொர்க்ல இருந்து கால் பண்றோம் சார். எங்களுடைய நெட்வொர்க்ல நீங்க அக்கவுண்ட் வச்சிருக்கீங்க இல்லையா? ஆமா, சரியா சொன்னீங்க. உங்களுடைய அக்கவுண்ட் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டே போயிருக்கு சார். திரும்ப மட்டும் கூப்பிட்டாரா? அதெல்லாம் போகட்டும். நாம இப்ப என்ன பேசிட்டு இருக்கோம்? இப்போ யாரு? ஹலோ சார், என்னோட பேர் டெட். குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் சார். எங்க கிட்ட நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு சார். இத போடுறீங்க கூட கால் பண்ணாதீங்கடா. எஸ்கேப் ஆயிடலாம்டா. சரி. யாரு பாது? எங்க கடையில நீங்க ஸ்வீப்பிங் பண்ணிருக்கீங்க. உன்னோட கடைக்கு நான் வந்ததே கிடையாது. ஒழுங்கா போனை வச்சுட்டு வேலையை பாரு. இப்ப போனை கட் பண்றோம், திரும்ப கூட்டா அவ்வளவுதான். பாய். இந்த கண்ணு இல்லனா நீ ஒண்ணுமே கிடையாதுடா விக்கு. ப்ளீஸ் என்ன நீங்க 2 பேரும் விட்டுடுங்க. என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. அடேய், எவன்டாவது எனக்கு இதுக்கப்புறம் கால் பண்ணாத. எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவ? நான் சொன்னதை நீ செஞ்சியா இல்லையா? நான் பண்ணிக்கிட்டே இருக்க பாசுடா. இப்போ அந்த வேலையில தான் இருக்கேன். ஆனா என் போன் தான் ரிங் அடிச்சுக்கிட்டே நீ இருக்கு. பேசுறது போதும். ஒவ்வொரு டைமும் ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இரு. முதல்ல போனை ஸ்பீக்கர்ல போடு. ஓகே பாஸ். இப்போ வாங்கடா. சரி, இப்ப நல்லா நீங்க கேட்டுக்கோங்க. இதுக்கு பெயர் தான் தந்தூரி சிக்கன். ஒரு முழு சிக்கன் எடுத்துக்கோங்க. சாரி, மன்னிச்சு தப்பான புக் எடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இரு. கிடைச்சிருச்சு. அப்படியா? எனக்கு தெரிஞ்சது அது இல்லையே. ஆமா ஆமா ஆமா. இரு இது வேற சமையல் குறிப்பு. இதோ இப்ப எடுத்துறேன். மத்தவங்களை அடிக்கிறது எப்படி? நாகர்விக் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நமக்கு என்னடா? நீங்க இப்போ என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க பாஸ்? கொஞ்சம் இரு. இந்த புக்ல இருக்கறத பாத்துக்கிட்டு இருக்கேன். புக்கே படிக்காம நாங்கள குப்பு போட்டீங்க. அது வேண்டாம். இந்த புக் அதை விட சூப்பரா இருக்கும். கொஞ்சம் இரு, நான் சொல்றேன். நான் பேசுறது கேக்குதா? லைன்ல இருக்கியா இல்லையா? ஹலோ, என் பேரு யார் பாஸ்? 107.5 FM இருந்து உங்களுக்கு கால் பண்றேன். அப்படி எப்ப தாண்டா உங்க எல்லாருக்கும் என்னோட போன் நம்பரை கொடுத்தது? அந்த பக்கம் யாரு? இந்த பக்கம் ஹாப்பி எலக்ட்ரிக் கம்பெனில இருந்து உங்களுக்கு கால் பண்ணிருக்கோம்.
தயவு செஞ்சு என்ன தனியா விடுங்கய்யா. இப்போதான்டா நிம்மதியா இருக்கு. புரிஞ்சுது பாசு, நல்ல மரக்கட்டைகள் தானே சொல்றீங்க. அப்படிதான் என்னோட செஞ்சா எப்படிதான் திருத்தனமா போய் நம்ம மரம் வெட்டினாலும் இவங்க கண்டுபிடிச்சிடறாங்களே, அது எப்படி இருந்தா தெரியல. மறுபடியுமா ஆச்சோ வலிக்குது. மெதுவா மெதுவா. இது ரொம்ப மோசமான நாள். இவங்க மட்டும் இல்லைன்னா நல்லா இருக்கும். அச்சோ, அது அவனேதான் என்னோட பாஸ் தான் இப்ப கால் பண்றான். அவனுக்கு என்ன பதில் சொல்லி சமாளிக்கிறது நானு? கொஞ்சம் இரு, எனக்கு தான் இப்போ வெக்கேஷன் இருக்கு. சொல்லுங்க பாஸ். உனக்கு எப்படி தெரியும்? ஏதாவது சொல்ல வந்தியா? என்ன அப்படியெல்லாம் இல்ல பாஸ், எனக்கு அடிபட்டுருச்சு, சரி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்ன உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறியா? இல்ல பாஸ், இந்த வாட்டி நிஜமாவே அடிபட்டுருச்சு. என்னோட நம்புக பாஸ், அந்த காரணிக்கு என்ன ஒரு வழி போட்டுடுச்சு. அதனால பாஸ், நான் என்னோட வெக்கேஷனுக்கு லீவ் எடுக்கலாம்னு யோசிச்சேன். என்ன வெக்கேஷன்? அந்த அளவுக்கு நீ அடி வாங்கி இருக்க? நான் பேக்கேஜ்ல உனக்கு மெடிசன் போட்டு அனுப்புறேன். அது எல்லாத்தையும் சேர்த்து உன் சம்பளத்துல பிடிச்சிருவேன். எனக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. போய் வேலையை பாரு போ. அடேங்கப்பா, இதெல்லாம் என்ன ஸ்பீடா வந்துகிட்டு இருக்கு. அந்த பாசி என்னையே தான் நினைச்சுக்கிட்டு இருக்காரு போல. என்ன இவ்வளோ இருக்கு? நான் தானே காசு கட்ட போறேன், அதனால இவ்வளோ அனுப்பிட்டாரோ? சரி, என்னது இது? டேஸ்ட் ஒண்ணு அவ்வளவு கேவலமா இல்ல. இது கண்டது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இது பெரிய பெரிய மசூல்ஸ் எல்லாம் வர்றதுக்கான புக்கா? வாஹா, இது உண்மையிலே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா வேகுது. இதை சூரிய வெளிச்சத்துல தான் பண்ணணும். இதுல இருக்கிற பாத்திரையும் இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே போட்டுக்குவோம். அப்படிதாடா விக்கு. தண்ணி இல்லையே. கொஞ்சம் நம்ம கலாய்க்கலாமா? அவனை தொல்லை பண்ண வேண்டாம். சரி வாடா, நம்ம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். அதுக்கே முடிய பிடிச்சி இழுக்கிற. அங்கதான் வீடு செமையா வலிக்குது. ரொம்ப நேரமா நான் வெயில இருந்துட்டு போல, அது என்னோட தப்பு தான். ஆனா அதுல இருக்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் கூட மசில்ஸே வரலையே. ஃபெபியோடு பாத்துறா. ஒரு வேளை சரியா சாப்பிடலையோ, அதான் எனக்கு மசில்ஸே வரல. இப்போதான் எனக்கு புரியுது. நான் இப்போ சாப்பிட போறேன். முதல்ல நம்ம என்னெல்லாம் சாப்பிடலான்னு பார்க்கலாம். இதுல நிறைய சாப்பாடு இருக்கு, எல்லாத்தையுமா சாப்பிடணும். உன்னால முடியுடா வைக்கு. தண்ணி தண்ணி தண்ணி. இப்போதான் பெட்டரா இருக்கு. கண்டிப்பா ஒரு நாளைக்கு நானும் இப்படி ஆவண்டா, பாத்துக்கிறேன். நான் ஒரே நேரத்துல இவ்வளவு சாப்பாட்டை என் வாழ்க்கையில சாப்பிட்டதே கிடையாதுடா. வாய்ப்பே இல்லையே. என்னது எக்ஸ்பயர் ஆயிடுச்சா? அந்த சத்தம் பயமா இருக்கு. சரியா தான்டா சொல்றேன். எனக்கு அதை பத்தி எல்லாம் பயம் இல்லடா. ஏன்னா அவன் ஒரு காமெடி பேசு.
இந்த மசில்ஸ் வர வைக்கிறதெல்லாம் நான் நினைச்சதை விட ரொம்பவே கஷ்டமான வேலையா இருக்கு போல இருக்கு. பாடி பில்டிங்க பண்ணணும்னா முதல்ல எக்ஸசைஸை ஒழுங்கா பண்றதுக்கு கத்துக்கணும். அது எந்த எக்ஸசைஸா வேணாலும் இருக்கலாம். என்னது நிஜமாவா? அப்படி பார்த்தா இந்த மரம் வெட்டுறது என்னோட மசில்ஸை ஏத்துறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். விக்கு காலத்துல இறங்கிட்டாண்டா. ரொம்ப நாளா லாகர்விக் மரமே வெட்டல. அதுக்கு என்ன, நீ மிஸ் பண்றியா? ச்சே, அந்த டம்ளர் வாயனை போய் நான் மிஸ் பண்ணுவேனா? என்னடா நான் நீ பேசுற? கடைசியா வந்துட்டீங்களா நீங்க? என்னாச்சு உனக்கு? அவன் எலும்பு கூடு மாதிரி இருக்கானே. உங்க ரெண்டு பேரையும் இத வாங்கிக்கோங்கடா. என்ன? அவனை பாத்தியோ? அவன் பாக்குறதுக்கு ஏன் இவ்வளவு மோசமாயிட்டான்? பாடி பில்ட் பண்றானா? ஓ, எனக்கு புரிஞ்சிடுச்சு. மசில்ஸ் வேணும்னு ஏதோ குறுக்கு வழியில மாத்திரை சாப்பிடறான். அதான் எப்படி எல்லாம் அனுபவிக்கிறான். ஹேய் டப்ளூ, இவனுக்கு நம்மளால முடிஞ்ச உதவி செய்யலாமா? என்ன சொல்ற? கிட்ட வராத. என் வீட்டுல நீங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன விட்டுட்டு போயிடுடா, ஒன்றும் செய்யாதீங்கடா. அப்படியே என்னோட வீட்டுக்குள்ள வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ரெண்டு பேரும் என்னடா பிளான போட்டு என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஓ, கயிறை காணமேடா. ஒருவேளை இவங்க சோத்துல விஷத்தை வச்சிருப்பாங்களோ? ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. என்னதுடா இது? அவங்க என்னோட ஒட்டுமொத்த சாப்பாடையும் தூக்கிட்டாங்க. அவங்கள இப்போ நான் எப்படி என்னோட மசில்ஸ் எல்லாத்தையும் வர வைக்கிறது? என்னதுடா இதெல்லாம்? எனக்கா? எனக்கு வேணாம். சரி சரி சரிங்கப்பா, காய்கறிகள் தானே. காய்கறியா? இது கூட நல்லதா இருக்கு. நம்ம கையில இருக்கிறது எல்லாமே எக்ஸ்பயர் ஆயிடுச்சுடா. தூக்கி போட்டுறா தம்பி. ஓகே. எப்ப நாம அவனை எக்ஸசைஸ் பண்ண வைக்கணும்? இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இது மட்டும் தெரிஞ்சிருந்தா அப்பவே காய்கறி சாப்பிட்டுருப்பனே. ஒரு சந்தேகம் எனக்கு. இதுக்காக கரடிகளுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? இல்ல இல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்னதுப்பா இது? இந்த வெயிட்ட தூக்க சொல்றானோ? சரி. என்னால முடியலையே. நான் ஒரு பிரேக் எடுத்துக்குவா. ஒண்ணு தேவையில்லை. ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னையில இருந்து நம்ம 3 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஏய் விக், உனக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? ஹாய் பார். நான் வந்து இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்ட பாஸ். உங்களுக்கு தெரியுமா? நீ கலக்கிட்ட. இப்ப பேச்ச குறைச்சு போய் வேலையை பாரு. சரி, இந்த மாசம் இன்னும் மரம் வெட்டுற கோட்டா முடியலையா? அதை நான் மறந்துவிட்டேன். என்னோட வழியில நீங்க குறுக்க வராதீங்க.
இப்போதெல்லாம் எங்களை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா அப்படிதான் மரவெட்ட உதவி செய்யடா. டேய் அண்ணா, கரடியும் மரம் வெட்டுறவனு நண்பனா நில்லுங்கடா. எனக்கு தோணல. நீ அதை இன்னொரு வாட்டி சொல்லு. கரடியும் மரம் வெட்டுறவனு நண்பனா இருக்க முடியாது. நில்லுங்கடா. இங்க யார முதல்ல வெட்டலாம்? எங்க அப்பா எம்புட்டு பெரிய மரம். அடரா நீ போதுமே எனக்கு. எதுக்காக நீ இப்படி தேவையான நேரத்தில் சொதப்பிக்கிட்டு இருக்க? எனக்கு கராத்தேக்கும் பல தெரியும். நீ ஒழுங்கா ஓடி போயிரு. எங்க பார்த்தாலும் இவங்க தான் இருக்காங்க. இங்க பாரு, மரங்கள்லாம் இயற்கையை கொடுத்தா வரும். அதுங்களை அழிக்கவே கூடாது. சரிடா, நீ பேசிக்கிட்டே இரு. நான் போய் வேற எங்கேயாவது வெட்டிக்கிறேன். ஒண்ணு நில்லுவி. என்னையே கலாய்ச்சிட்டு ஓடுறல, உனக்கு எவ்வளவு தைரியம்? சரி சரிடா, நாம பேசி தீர்த்துக்கலாம். நான் என் வேலையை பார்க்கறதுக்கு தான் போறேன். ஆனா அந்த கரடிக்கு தொல்லை தாங்க முடியலையேடா. என்னதான் பண்றது? இதுவும் காலியா போச்சா? ஆனா அவங்க தான் என்னை விட ரொம்ப பெருசா இருக்காங்களே. ஒரு வேலை நான் மட்டும் கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டா இருந்தா அவங்களுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்கலாம். நீங்க எப்பவே சூப்பரா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பூட்ஸை வாங்கிக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். இதை பயன்படுத்தினாலே முதல் இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா இதை வச்சு நீங்க பறக்கலாம். வெறும் 30,000 ரூபாய் தான். ஆஹா, அந்த ஷூ சூப்பரா இருக்கு. ஆனா இப்ப என்ன விஷயம்னா, அவ்வளவு காசுக்கு நான் எங்க போறது? என்னோட 3 மாசம் சம்பளத்தை போட்டாதான் அதை வாங்க முடியும். ராக்கெட் பூட்ஸ் உங்களுக்கு வேணுமா? இப்ப மார்க்கெட்ல கிடைக்குது 1000 ரூபாய்க்கும் கீழே குறைவான விலையில 800 ரூபீஸ்க்கு தரோம். இந்த விலையில இந்த பூட்ஸை வாங்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு உடனே கால் பண்ணுங்க. இந்த ராக்கெட் பூட்ஸ் ரொம்ப ஸ்பெஷலானது. இந்த விலையில எப்பயுமே கிடைக்காது. இது நமக்கு ஏத்த விலையாச்சு. இது நமக்கு ஏத்த விலைதான். ஆனா கம்மி விலையில இருக்கிறதுனால ஒருவேளை நம்மளை ஏமாத்தி விட்டாங்கன்னா சரி பரவாயில்லடா, விக்கு ஒன்று வாங்கி தான் பார்ப்போம். அப்புறம் அந்த குண்டடுக்க என்னைக்கு துரத்தும் போது எங்க போய் தொலைஞ்சோம்? ரொம்ப வேகமா பறக்கிறோம். ஆடா, அந்த ஷூஸ் மட்டும் எனக்கு கிடைச்சதுன்னா இந்த காட்டுக்கே நான் தான் அப்புறம் ராஜாவா இருப்பேன். ஹலோ, நான் அந்த ஆஃபரை பார்த்தேன். எனக்கு அந்த ராக்கெட் ஷூவு உடனே வேணும். லோகர் வேக் உங்களுக்கு பேக்கேஜ் வந்திருக்கு. என்னோட ராக்கெட் பூட்ஸ் எனக்கு கிடைச்சிடுச்சு. முதல்ல நாம இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்டா. ஓ வா பார்க்கலாம். அடே அறிவு கட்ட குண்டா, எதுக்குடா இந்த ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்க? ஒடியோ, நான் அப்புறமா வச்சுக்கிறேன்டா. இருடா. தலை வலிக்குது. எந்த வண்டியில போய் முட்டிக்கிட்டேன்னு தெரியல. கையில இருந்த தேனை காணும். எனக்கு அது வேணும். இங்க என்ன இருக்கு? ஸ்கேட்டிங் ஷூ. ஸ்கேட்டிங் சாம்பியன் வந்துகிட்டே இருக்கும். இது சும்மா சொயின்னு போதே. மறுபடியுமா? நீ எனக்கு வேண்டாம் போ. என்னது இது? கழட்ட முடியல. பட்டன் இருக்கா? என்னது இது? நான் பறக்க போறேனே. இந்த சூழ்நிலை எங்க இருந்துடா வந்துச்சுங்க? ஏய், தள்ளி போயிடுங்க சொல்லிட்டேன்.
அதுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, என்னோட ஷூஸ் எங்க? இங்க தேன் கூடுதாடா இருக்கு. காப்பாத்துங்க, நான் உங்களை மட்டும் பண்ணலையே, என்னை விட்டுடுங்க. என்னாச்சுனே புரியலையே. என்னோட ஷூஸை வேற காணோம். என்னோட புது ராக்கெட் பூட்ஸ் எங்க தான் போயிருக்கும்? என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. என் கை போச்சே. சரி, அதை விட்டு தள்ளடா விக்கு. இப்ப போய் நம்ம வேலையை பார்ப்போம். விக்கோட உண்மையான வேலை இதுதானே. என்னடா காண்டாம இருக்க பறக்குது? அடடா, கரடி பறக்குது. இது என்னோட ராக்கெட் பூட்டாச்சு. ஆஹா, சூப்பர்டா. இந்த ஷூஸ் ரொம்ப நல்லா வேலை பார்க்குது. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு கரடியும் பார்த்து பயப்படவே மாட்டேடா டேய். என்னதான லாகர் விக்குக்கு நான் யாருன்னு தெரியலன்னு நினைக்கிறேன். எவ்வளவு தைரியம் அவனுக்கு. ஆமா, அவன் என்னையும் அப்படிதான்டா பண்ணான். என்னோட மூஞ்சில ஹனிய பாத்தியா? பாரு பாரு. அச்சச்சோ, என்னாச்சுன்னு எனக்கு தெரியும். லாகர் விக்கிட்ட பறக்கிற ஷூஸ் இருக்கு. நீ என்ன சொன்ன? அது ஒரு மினி ராக்கெட் தெரியுமா? இனி அவனை பிடிக்கவே முடியாது. பிடிக்கதான் முடியாது, ஆனா டிராப் வைக்கலாம்ல. நான் சொல்றது சரிதானே? இதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா, சீக்கிரம் சீக்கிரமா. வேலை முடிஞ்சது. இந்த வாட்டி விக்கு பண்றது எல்லாமே ரொம்ப சரியா தான் முடிய போகுது. லாகர் விக், எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் நடக்கிற லாகர் விக்கிறடா, பறக்கிற வேண்டாம். இந்த வாங்கி கொடிங்க. யாகுடியவடா. பிடிச்சாச்சு. ஆமா. என்ன பிடிக்கிறது ஒண்ணு அவ்வளவு சுலபம் கிடையாதுடா. இப்போ வெட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. அச்சச்சோ, அவனை தடுக்கணும். இரு, உனக்கு வைக்கிற பார் வேட்டு. நீ பொண்ணு முடிக்க எத்தனை நாள் ஆச்சு? என்ன தாண்டி நீ எப்படி போறன்னு பாத்துறா. இதோ இப்படிதான்டா போவோம். நல்லா பாத்துக்கிட்டியா? இவ்வளவு மேல எப்படா வந்து? எடி யாராச்சும் இறக்கி விடுங்கப்பா. இந்த குறைஞ்ச விலையில இந்த பூட்ஸ் கிடைக்காது. இப்பவே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு
வாயை மூடுங்கடா. காப்பாத்துங்க. எடி எப்படியாச்சும் கீழே போட்டு இறக்கி விடுங்கடா. என்ன மறைஞ்சு போயிட்டோம்? ஏன்னாது கரண்ட்டை கட் பண்ணி பிடிக்கலாம். நான் வெறும் 3 மாசம் தானடா காசு கட்டாம இருந்தேன். அதுக்கு ஏன்டா இப்படி பண்றீங்க? நான் எப்படிதான் வாழ போறேன்னு தெரியலையே. லைட் இருக்காது, டிவியும் பார்க்க முடியாது, என்னோட செயின் சாவுக்கு சார்ஜும் போட முடியாது. எல்லாமே போச்சுடா. இதுக்கப்புறம் என்னைய காப்பாத்துறதுக்கு யாரும் வர மாட்டாங்க. என்னோட இந்த சின்ன வயசுலயே என் வாழ்க்கை இந்த அளவுக்கு மோசமாகணும்னு நினைக்கவே இல்லை. நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? அப்படியா? நீ இப்படி ஈஸியா சொல்லிவிட்ட. நான் ரொம்ப தைரியசாலிப்பா. சரி, இந்த விக்கு எல்லாத்தையும் தாண்டி வருவான்டா. கரண்ட் இல்லைன்னா எனக்கு என்ன வந்தது? நான் இதை உபயோகப்படுத்த போறேன். இதை நானா பண்ண? என்னாலயா இதை பண்ண முடிஞ்சது? என்னது இது? உடைய நான் எவ்வளவு நேரம் தான் இப்படி கட் பண்றது? என்னால முடியலையே. இதுவே என்னால முடியலடா, அப்புறம் நான் என் பாஸ் கேட்டா என்ன பதில் சொல்ல போறேன்? கடவுளே, ப்ளீஸ் என்ன வந்து காப்பாத்து. என்னது இது? சரி, உடைக்கிறடா பிரச்சனை. என்னது? கோபம் வந்தா கரண்ட் வருமா? நீங்க கோபப்படுறத பொறுத்து இந்த ஜெனரேட்டருக்கு பவர் கிடைக்கும். இதை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வெளியில இருந்து கரண்டே தேவையில்லை. இப்பவே எங்களுக்கு கால் பண்ணுங்க. எங்களோட வாடிக்கையாளர் மையம் உங்களுக்காக திறந்திருக்கு. உங்க கோபத்தை எனர்ஜியா பாத்துங்க. இது எம்புட்டு காசு? என்னது இவ்வளவா? இது என்னோட கடைசி ட்ரை. இதை நான் கண்டிப்பா வாங்கியே ஆகணும். இப்ப பாத்துருவோம். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல இதுதானே போட்டிருந்தது. இந்த பைக்கில் கத்துனோம்னா கரண்ட் தானா வரும். இது சுத்த போக்கால இருக்கு. அப்படியே என்னையா ஏமாத்த பாக்குறீங்க நீங்க? எந்த பொருள் வாங்கினாலும் உருப்படவே மாட்டேங்குதுறான். இது வேலை செய்யுது. என்னாச்சு இதுக்கு? ஹேய், ஏன் உன் வேலையை நிறுத்திவிட்ட? ஒழுங்கா வேலையை பாரு. சொல்றத மட்டும் கேளு. ஒரு நிமிஷம். ஒரு வேலை நான் கோவப்பட்டாதான் இந்த மிஷின் வேலை செய்யுமோ? புரிஞ்சிடுச்சு. நான் கோவப்படணும். உன்னால முடியும்டா. கோபப்படுறது இம்புட்டு கஷ்டமான விஷயமா? இப்ப நாம இதை வச்சு வேலை பார்க்கலாம்னு நினைக்கிறோம். சந்தோஷம்டா. சூப்பர். எனக்கு என்னோட வேலை பிடிக்கும். அதுலயும் ஒன்ன வச்சு வேலை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இங்க போறோம். டேய் தம்பி, இது விக்கோட செயின்சா சத்தம் தானே? எனக்கு எப்படா தெரியும்? எனக்கு செமையா தூக்கம் வருதுடா. ஒருவேளை எனக்கு தான் எல்லாமே தப்பு தப்பா தோணுதோ? ஆடா போச்சுடா. இதுல சார்ஜ் காலி ஆயிடுச்சு. என்னால முடியல. கண்டிப்பா அது விக்குதாடா. டேய் தம்பி, எழுந்துடா. டேய் டப்ளோ, இன்னும் கொஞ்ச நேரம்டா அண்ணா. நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா. இப்படியே விட்டோம்னா அவன் மொத்த காட்டையும் அழிச்சிட்டு போயிடுவான். நீ கனவு காண்றியாடா அண்ணா? ஒழுங்கா எழுந்துடா. என்ன தூங்க விட மாட்டியோ? முடிஞ்சுதுரா அப்பா. நான் பணக்காரன் ஆனதுக்கு அப்புறமா அடிக்கடி எனக்கு கோபம் வரலாம். அப்படி எனக்கு உதவியா இருப்ப. அது சரி, யார் கோவப்படுவா? ஆஹா, எனக்கு யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஹலோ பாசு, உங்ககிட்ட பேசலாமா? ரொம்ப முக்கியமா வேலையை பார்த்தாம எனக்கு ஏன் கால் பண்ற? ஒழுங்கா வேலையை பார்த்து இந்த மாசம் போட்டாவ மூடி. இன்னும் 3 நாள்ல நான் சொன்னது எனக்கு வந்து சேரல. உடனே உன்னை வேலையில இருந்து தூக்கிடுவேன். திரும்ப திரும்ப பேசினதே என்ன பேச வைக்காத சொல்லிட்டேன். எப்படி இது விக்கோட ஐடியா? ஆடா, மறுபடியும் போச்சாடா. என்ன ஒரு பவர்! சொன்னல அவன்தான்டா. இவங்க வேறயா?
எவ்வளவு தைரியம் உனக்கு? நான் குழந்தை மாதிரி தூங்கிக்கிட்டு இருந்தேன். அட எத்தனை தடவை சொல்லிருக்க உன்னை பல்லு தேடானு. என்னதுடா இது? என்ன கேட்டா? ஆமாடா, நான் தான்டா அந்த மரத்தெல்லாம் வெட்டணும். இந்த காட்டுல இருக்கிற எல்லா மரத்தையும் வெட்டுவா. அதுக்கு என்னடா இப்போ? உங்களால என்னைய ஒன்றும் பண்ண முடியாதுடா. நீ பேசதான் முடியும், ஆனா உன்னை எதுவும் செய்ய விட மாட்டோம். பயந்துட்டா. அட அறிவு கேட்டவங்களா. நீ எங்க முன்னாடி நிக்கிறேங்கிறதே மறந்துட்டியா? அடே தம்பி, கோவப்படாதடா. அவன் உன்னை அடிச்சிட போறான்டா. ஆனா புரியுதுடா, வா போலாம். அடே குண்டனுங்களா, ஓடாதீங்கடா, நில்லுங்கடா. பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஓடுறீங்களடா, நில்லுங்கடா. டேய் என்ன? ஏய் டப்ளூ, இங்க வாடா தம்பி. அது எப்படி அவனை அப்படியே விட்டுட்டு வர முடியும்? என்னால முடியாது. ஏய், அவன் வச்சிருந்த மிஷினை பாத்தியா? அது என்னமோ வித்தியாசமா இருந்துச்சுடா, புரியுதா? மிஷினா? என்ன மிஷின்? சரி விடுறா. என்ன பண்றது? அங்க போய் பார்க்கலாம் வா. என்ன பண்ற? மரத்தை வெட்டிக்கிட்டு தான் இருக்கோம். சத்தம் போடாத, அமைதியா வேடிக்கை மட்டும் பாரு. மறுபடியும் வா. இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த பொக்க மிஷினை வாங்கி பெரிய தொல்லையா இருக்கு. ஒழுங்கா நீ வேலை செய்யறியா இல்லையா? நான் இவ்வளவு கோவப்பட்டு கத்துறேன், கேட்கல. இந்த மிஷின் முன்னை விட ரொம்பவே மோசமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா சாமி. சரி, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த குண்டைகளை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். அப்பதானா நம்மளால தப்பிக்கவே முடியும். கிடைச்சடா. அவன் கிட்ட இருக்கிற மிஷின் யாராச்சும் கோவப்பட்டாதான்டா வேலை செய்யுது. இங்க பாரு. என்னடா அது சத்தம்? நீங்களா? தேவைப்படுறப்ப வந்துடுறீங்களா நீங்க? அடே உங்களை தான்டா. எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வருவீங்க? உங்களை பார்க்கவே சகிக்கிறடா. ஒரு நிமிஷம். ஹேய், கோவப்படாதடா. என்ன தெரியுதுல்ல? ஹேய், நாங்க ஒண்ணு கோவப்பட மாட்டோமே. நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படாத. ஒருவேளை இவங்களுக்கு நம்ம பிளான் தெரிஞ்சிருக்குமோ? ரொம்ப நன்றிடா. அட என்னங்கடா இது, இவங்க கோவப்படவே மாட்டாங்க. சரி சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். சரிடா விக்கு, இப்போ சீக்ரெட் வெப்பனுக்கான நேரம் வந்துருத்துறா. ஏன்டா என்ன கட்டி போட்டீங்க இப்படி? நல்லா தானடா சிரிச்சுக்கிட்டு இருந்தீங்க. என்னடா ஆச்சு? கீழே ஆச்சு இறக்கி விட்டு போகடா. அடே நிறுத்துக்கடா, வேண்டாடா. பெரிய தப்பு பண்றீங்கடா நீங்க. என்னோட வாழ்க்கையில நான் இது வரைக்கும் நேர்மையா மரவட்டி தானடா சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னோட பாசு ஒரு பைத்தியக்காரன். என்னோட பாசை விட நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்றீங்கடா. இந்த ஜெனரேட்டர் தான் என்னோட கடைசி நம்பிக்கை. அதையும் நீங்க இப்ப ஒழிச்சு கட்டிட்டீங்களடா. எனக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதாடா? டே அண்ணா, அவனுக்கு பைத்தியம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீ சொல்லவே வேண்டாம். மரம் வெட்டுறவங்கன்னா சும்மா நினைச்சுக்கிட்டீங்களாடா? பேய் படம் மாதிரியே இருக்கணும். எங்கடா ஓடுறீங்க? என்கிட்ட நீங்க ரெண்டு பேரும் விளையாண்டு இருக்க கூடாதுடா. இப்பதான்டா நீங்க அதுக்கு ஃபீல் பண்ணவே போறீங்க. உங்களை ஒரே அடியா மேல அனுப்பிடுறேன்டா. ரெடியா இருக்கீங்களா? அச்சோ, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் ஒரு மிஷினா?
இதான் வாங்கிக்கோ என்னோட காசு எல்லாமே வீணா போச்சு. சரி இதை நாம ரிட்டர்ன் போட்டுருவோம். இப்பவே உன்னை ரிட்டர்ன் பண்றேன் இரு. ஹலோ, இது ஆங்கர் பவர் ஜெனரேட்டர் கடையா? உங்களோட நாசமா போன மிஷினை வந்து திரும்ப எடுத்துக்கிட்டு போங்க. என்னது, எல்லா கம்பெனிலையும் தான் ரிட்டர்ன் இருக்கு, உங்க கம்பெனிக்கு அது கிடையாதா? ஏன் இப்படி போய் சொல்றீங்க நீங்க? உங்களோட மேனேஜர் கிட்ட போன கொடுங்க. ஹலோ, என்னோட போனு இப்ப வேலை செய்யலையே. இப்படி வந்து காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டே நமக்கு. எது எங்க இருக்குன்னே தெரியலையே. இதை மெழுகு வச்சு அடைஞ்சு போச்சே. முடியும்.